ஃபினான்ஷியல் பிளானிங்ல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னா என்னவா இருக்கும் சார்? ஸோ அதுதான் வந்து இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு பிளான் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ரிஸ்க்குங்கிறது பார்த்தோன்னாக்க நம்ம வந்து முதல்ல லைஃப் இன்சூரன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் ரிஸ்க்காக சொல்லுவோம். அதாவது நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு டிபெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் இதுவாக இருக்கலாம், லைக் இஎம்ஐ ஓடிட்டு இருக்கலாம், மேல் படிப்பு படிக்கிறதுக்கான செலவாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து வாழ்வாதாரம் போயிடுத்து அப்படின்னாக்க மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ என்ன ஆகும்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா கம்பெனிலேயே தர்றது வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அது எந்த வழியும் வந்து பத்தாது நமக்கு. அதனால வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் இன்கம் வந்து ஆனுவல் இன்கம் மாதிரியான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம். அது வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதி நமக்கு பணம் திருப்பி வராதே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம யங் ஏஜ்லேயே லைக் ஒரு 30ஸ்குள்ளாரையே வந்து நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டோன்னாக்க நம்ம ஈவன் 1 கோடிக்கு வந்து ஒரு 10,000 ரூபா ப்ரீமியம் கட்டினா போதும். நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அது 10,000 கட்டினா போதும். அது வந்து நமக்கு வந்து லைஃப் ஏதாவது ஆச்சுனாலும் நம்ம சார்ந்தவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்க வேண்டியது. அடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். அதனால் நிறைய பேர் ஆல்ரெடி இருக்குது, எதுக்கு வந்து நம்ம வேறு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் இப்போ நீங்களே சொன்னீங்க, ஜாப்ஸ் வந்து திடீர்னு வந்து போகுதுங்கிற சிச்சுவேஷனில் நமக்கு ஒரு கேப் இருக்கும். இந்த கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் சேரத்தில் ஒரு கேப் இருக்கிற சிச்சுவேஷன் இருக்கும். நம்ம ஆனால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்தில் ஆச்சுன்னாக்க ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸாக இருந்ததுன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னா நம்ம சேர்த்து வச்சுருந்த அத்தனை அமௌண்ட்டும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம அடிஷன் டு கம்பெனியோடைய இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், நம்மளும் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து கம்பெனி வந்து ஒரு 3 லட்சம் கவர் பண்ணாலும் அதுக்கு மேலே உள்ள செலவுகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர வந்து பெரிய பெரிய எமர்ஜென்சி வந்தாலும் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதர் தென் எமர்ஜென்சி ஃபண்டு, இது ரெண்டும் வந்து ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக.